Hello investors and traders. 38/2024 Friday pre-market analysis. So Thursday post-market report already posted for our YouTube channel. So check the video. Okay. Next, so இன்னைக்கு என்னோட அனலைஸை பொறுத்தளவுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்தியா ரிலேட்டடான இன்ஃபோ. எஸ்டர்டே வந்து வெரி வாலண்டைலாக இருந்துச்சு மார்க்கெட். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு இன்ஸ்டியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் நெட் பை ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 3260 crore, சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு டிஏ நெட் பை ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 2691 crores. ஸோ ஓவராலாக நம்மளுக்கு எஸ்டர்டே கிடச்சிருக்குது. ஸோ நெட் பர்ச்சேஸ் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த பாசிட்டிவாக வந்து நம்மளுக்கு எஸ்டர்டே வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா. ஸோ இதனால தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு வாலடைல் இருந்துச்சு. ஐ திங்க் எஸ்டர்டேவே நான் சொல்லியிருந்தேன், ரிலையன்ஸை பொறுத்தளவுக்கு வெரி பாசிட்டிவ். ஸோ போனஸ்லாம் தரப்போதான் வந்து September 5 வந்து கன்சிடர் பண்ணுறாங்க, சரிங்களா. போனஸ் தரலாம் வேணாமங்கிறத September 5 வந்து கன்சிடர் பண்ணுறதா வந்து நியூஸ் வந்து எஸ்டர்டே வந்து மீட்டிங்கில் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு மார்க்கெட் வந்து வெரி வாலடைலாக இனிமேல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து நியூ ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரிலையன்ஸ் அதோட ஆல் டைம் ஹையை போய்ட்டு ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத எஸ்டர்டே நான் வந்து சொல்லியிருந்தேன், சரிங்களா. இந்தியா எக்கானமியை பொறுத்தளவுக்கு ஸோ டயர் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ டயர் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 17% வந்து Q1 வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதாவது ATMA அப்படிம்பா அந்த குரூப் வந்து, ஸோ அதாவது ஆட்டோமேட்டிவ் டயர் மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 17% வந்து இந்தியாவோட டயர் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படிங்கிற டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க எஸ்டர்டே. இதை பேஸ் பண்ண அளவுக்கு உங்களுக்கு டயர் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் ஏதாவது தெரியுது, ஸோ அவங்க வந்து இதில் வந்து பர்சன்டேஜ் வைஸ் அதிகம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த பர்டிகுலர் கம்பெனிஸை நம்ம வாட்ச் பண்ணி, ஸோ அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பண்ணோம்னா ஸோ சம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி எஸ்டர்டே நான் சொன்ன மாதிரி ரிலையன்ஸ் ஷேரை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதா நம்ம வந்து ஐடியாவில் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கான அனலைஸ் ஜஸ்ட் உங்களுக்கு தேவைன்னா ஸோ கீழே வந்து ரிலையன்ஸ் அனலைசஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கான எனக்கு தெரிஞ்ச அனலைஸ்லாம் வந்து நான் அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச அனலைஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி ஸோ நீங்களும் வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா ஸோ அது என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி எடுக்கலாம், சரிங்களா. ஓகே, ஸோ இந்தியாவை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கூடிய கன்ஃபர்மேஷன் இது. இப்போ நான் வேர்ல்டு வைடாக போகிறப்ப எனக்கு எஸ்டர்டே நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, யூஎஸ்லேருந்து நிறையா நம்மளுக்கு டேட்டாஸ் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு எஸ்டர்டே. ஸோ அப்படின்றோம் அந்த யூஎஸோட டேட்டாவை பேஸ் பண்ணுறதுக்கு யூஎஸோட செகண்ட் குவார்ட்டர் க்ரோத் வந்து எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸ்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2.8% இருந்தது, சரிங்களா, யூஎஸோட க்ரோத் ரேட். பட் கரண்ட்லி நம்மளுக்கு 3.0%, அதாவது 0.2% இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இது வேர்ல்டுலே பிக்கஸ்ட் எக்கனாமிக் ரிவ்யூ அப்படிங்கிறத வந்து ஸோ இந்த டைம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த பாசிட்டிவ். பட் யூஎஸ் மார்க்கெட் அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆகலை. ஸோ அது சம் கம்பெனியோட ஸ்டாக் ஏர்னிங் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் வந்து க்ளோஸ் இருக்குது. பட் யூஎஸை பொறுத்தளவுக்கு இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ். எஸ்டர்டே நிறையா டேட்டாஸ் வந்து சொன்னேன். ஸோ அதில் ஒரு சம் இம்பார்ட்டண்டான டேட்டாஸ் வந்து உங்களுக்கு வந்து சார்ட்டில் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பொறுத்தளவுக்கு என்னென்னா, இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ். குட் ரேட் பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு ஸோ டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது ஒன் ஆஃப் த நார்மல், அது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் கிடையாது. ஸோ ஸ்லைட்லி நெகட்டிவ். நெக்ஸ்ட்டு ஜிடிபி ப்ரைஸ் இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ப்ரீவியஸ்லி நம்மளுக்கு 3.1% இருந்தது. ஸோ நம்மளுக்கு 2.5% வந்திருக்கு. ஸோ இது நம்மளுக்கு நெகட்டிவ். ஸோ ஓவராலாக நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்குறப்ப ஸோ நியூட்ரல் அண்ட் நெகட்டிவ், ஸோ இதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. இந்த ஃபெட் ரேட் கட் ஒன்று மட்டும் தான் நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து இருக்குது. ஸோ அதனால தான் ஸோ நம்மளுக்கு யூஎஸ் மார்க்கெட் பெருசாக விழுகவும் கிடையாது, பெருசாக ஏறவும் கிடையாது. அண்ட் கம்பெனிஸோடைய ஏர்னிங் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணியும் நம்மளுக்கு எந்த சேஞ்சஸ் இல்லாமல் ஒரு நியூட்ரலாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு, சரிங்களா. அதாவது ஓவரால் வியூவில் நம்ம செக் பண்ணுறப்ப நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் நெகட்டிவாக தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 53 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, நிஃப்டி இண்டெக்ஸ் நியூட்ரல், அதாவது நெகட்டிவ், நியூட்ரல் ஆர் கேப் டவுன், அதாவது 50 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு கரண்ட்லி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. எண்ட் ஆஃப் த டே டவ் ஜோன்ஸ் ஃபீச்சர்ஸ், நாஸ்டாக், S&P 500 டவ் ஜோன்ஸ் ஃபீச்சர்ஸ் மட்டும் எனக்கு கரண்ட்லி வந்து 0.61% வந்து ரன் ஆகிட்டு இருக்கு பாசிட்டிவாக. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 0.23% வந்து நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. கமாடிட்டி பொறுத்தளவுக்கு குரூட் ஆயிலும் பிரண்ட் குரூட் ஆயிலும் பாசிட்டிவ் வந்து மூவ் ஆயிருக்கு. குரூட் ஆயில் யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா 76.1 பர் பேரல் டாலர் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. பிரண்ட் குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 79.97 பேரல் வந்து டாலர் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு கமாடிட்டி கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன்.
இந்தியன் இண்டியாவோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு ஓவரால் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆனாலும் பட் நம்மளுக்கு டாக்டரிட்டி மட்டும் 1.14% நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் நம்மளுக்கு ஸ்லைட்லி பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. விப்ரோ ஏடிஆர் நம்மளுக்கு அகைன் 1.26% பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஐடி செக்டரில் அகைன் விப்ரோ வந்து இன்னும் ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரென்த் இருக்கிறது நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு இந்த பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்க ஸ்டாக்கில் உங்களுக்கு லாங் பொசிஷன் ட்ரேடிங் கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா நீங்கள் லாங் பொசிஷன் ட்ரேடிங் வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதான் வந்து இன்றைக்கான நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் இன்ஃபோஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன் த நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் லெவல்ஸ். ஸோ இன்றைக்கி என்னோட ட்ரேடிங் பிளான் எந்த பக்கம் இருக்குது ஸோ அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஒன் டே டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி என்னோட லாங் டேர்ம் அனலைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்தராக மார்க்கெட் எஸ்டர்டே நான் சொன்னேன் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இன்றைக்கி அப்படின்னா. அதே மாதிரி எஸ்டர்டே எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. மார்க்கெட் ஸ்ட்ரென்த் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ரெண்டாவது ரிலையன்ஸோட பாசிட்டிவ் சம் டேட்டாஸ்லாம் பப்ளிஷ் ஆகிருக்கு. பேஸ் பண்ணுற அளவுக்கு நிஃப்டி நியூ ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னோட டார்கெட் 25,400. என்னோட நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டை நான் இந்த ஒரு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 25,400. ஸோ இன்றைக்கி அதாவது எஸ்டர்டேவோட ஹையை வந்து இன்றைக்கி வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 25,400. அதுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னா 25,800 நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக நான் நிஃப்டி 50 இண்டெக்ஸ்க்கு வந்து என்னோட லெவலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ இன்றைக்கி ட்ரேடிங் எப்படா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எஸ்டர்டே வந்து வெரி வாலட்டைலாக இருந்துச்சு. சம் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப பரவாயில்ல உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கணும்னா 25,070 வந்து சப்போர்ட் எடுக்கலாம். இல்லைனா நம்மளுக்கு மார்க்கெட் பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்ப 24,972 எபோவ் இதுக்குள்ளே வந்து ஃபர்தராக வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் தான் நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வந்து இருக்குது. இதிலிருந்து நம்மளுக்கு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுதுன்னா நெக்ஸ்ட் லெவல் ஃபர்தராக என்னோட டெலிகிராம் சேனல் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். மறக்காம டெலிகிராம் சேனலில் போய்ட்டு ஜாயின் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ். அப்படியே பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ்க்கு ஒரு கன்ஃபர்மேஷனே இல்லாமல் பட் ஒரு கண்டினியூஷனும் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்டில்க்கு வெறும் விக்ஸ் வச்சு ஸ்மால் பாடி ஆஃப் த கேண்டிலே வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. பட் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸ்ட்ரென்த் பார்ப்போம். ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த லெவலை உடச்சி அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு குட் மூமெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 51,400 அது உடைக்கணும். உடச்சிச்சுன்னா நம்மளுக்கு இன்னொரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்மளோட டார்கெட்னாலே 52,000 தான் நம்மளோட டார்கெட்டை வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு லாங் டேர்முக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் ஐடியாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். இதை பொறுத்தளவுக்கு 51,248 இந்த லெவலுக்கு கீழே இருக்க வரையும் மார்க்கெட் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டாக தான் இருக்கும். இந்த லெவலுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்து நம்மளுக்கு அப் ட்ரெண்டாக கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறப்ப ஒன்ஸ் நம்மளுக்கு இதை உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லைனா இங்கேருந்து இதுக்குள்ளேயே நம்மளுக்கு மார்க்கெட் இப்படி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு உடச்சிட்டு நெக்ஸ்ட் நம்மளுக்கு 51,600 போய்ட்டு ரீச் பண்ணும். இல்லைடா எனக்கு இருக்கிறதுல அப்படி டவுன் ட்ரெண்ட்லேயே வருது அப்படின்னா இந்த லெவல் தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டு 50,982. அதை உடச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 50,795 வந்து ரீச் பண்ணணும். இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான கன்ஃபர்மேஷன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி. ஃபின் நிஃப்டிக்கான கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணுறதுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னா, ஃபின் நிஃப்டி ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ஸ்ட்ரென்த்தில் வந்து போயிட்டுருக்கு. ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு. ஏன்னா நாளுக்கு நாள் கடன் வாங்குகிற பீப்புள்ஸும் அதிகமாகறாங்க. கம்பெனிஸ் ரைஸ் ஆகுது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் நல்லா டெவலப்மெண்ட் ஆகுது. அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு நல்லா போயிட்டுருக்கு. பட் ஒரு கண்டினியூஷன் கேண்டில் தான். எஸ்டர்டேவோட லோவை பிரேக் பண்ணால் நம்மளுக்கு சம் டவுன் ட்ரெண்டில் ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹையை பிரேக் பண்ணால் நம்ம வச்ச டார்கெட் 23,800 ஜோன் டார்கெட் இதை போய்ட்டு ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக வந்து இருக்குது. ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கான ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் ஐடியாஸ் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, இந்த 2 ஜோனு தான் இதுக்கு வந்து தலையெழுத்து. இந்த 2 ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகணும். சப்போர்ட் எடுக்கிறது அப்படின்னா 23,400 இதுக்குள்ளே வந்து 485 அதுக்குள்ளே சப்போர்ட் எடுக்கணும். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப, அதாவது 23,680 பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட்டு நம்ம 23,760 to 23,840 வந்து நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக நம்மளுக்கு வந்து ஆக்டிவ் ஆகும். அதை பிரேக் பண்ணால் ஆல் டைம் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. ஓகே, என்ன நடக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்மளோட வியூவில் வந்து இன்னைக்கு டேயில் வந்து பார்ப்போம். சரிங்களா? மண்டே வந்து நம்மளுக்கு ஹாலிடே தானே. இன்றைக்கி தான் நம்மளுக்கு ஃபைனல் டே. நெக்ஸ்ட் 3 days நம்மளுக்கு ஹாலிடேனால ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு அப் அண்ட் மூவ் இருக்க போகுது. அது எதை பேஸ் பண்ணால் ரிலையன்ஸை பேஸ் பண்ணி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இல்லைனா மார்க்கெட் நம்மளுக்கு சைட் வேஸில் தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஓகேங்களா? ஓவரால் சம்மர் அண்ட் கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கு ஃபண்டமெண்டல் என்னோட அனாலிசிஸ் ஃபுல்லாமே ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம் ஓரியன்ட் தான். டேக்கு வந்து உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒன் டேலேயே வந்து ஃபண்டமெண்டலை பேஸ் பண்ணி நிறையா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட மாட்டாங்க.
ஸோ ஏன்னா ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணி செல்லிங் என்ன பண்ணுவாங்க, பட் பையிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுவாங்க. ஒரு டேலேயே உங்களுக்கு இந்த எஸ்டர்டே நடந்த மாதிரி நிஃப்டியில் நடந்த ஒரு வாலட்டைல் வந்து அது வந்து ஒரு பெரிய வாலட்டைல் தான். பட் இன்வெஸ்டரோட மைண்ட் செட்டை பொறுத்தளவுக்கு பெருசாக ஒரு சேஞ்சஸ் வந்து கொடுக்காது. இறங்குச்சு, ஏறிச்சு, அப்புறம் மார்க்கெட் பாசிட்டிவாக தானே க்ளோஸ் ஆச்சு. ஸோ ஷேரோட ப்ரைஸ் வந்து என்ன இன்க்ரீஸ் ஆச்சு அதுதான். ஏன்னா இறக்கி ஏற்றி காமிச்சிருக்கோம். மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். அந்த மைண்ட் செட் இல்லைன்னா ஸோ நிறைய பேர் ஸ்டாக் வந்து விற்றுருப்பாங்க. ஸோ மைண்ட் செட் இருக்கவங்க அந்த ஸ்டாக்லாம் விற்க மாட்டாங்க. ஸோ எப்படியும் அவங்களுக்கு ட்ரெண்ட் மேலே தான் இருக்குது, மார்க்கெட் மேலே தான் வரப்போகுதுங்கிற கன்ஃபர்மேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இது ஒரு ட்ராப்புங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ நார்மலாக ஒரு சின்ன ஒரு பர்சன் கூட உள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா ஸோ சார்ட்டை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ அது மாதிரி தான் எஸ்டர்டே நம்மளுக்கு பண்ணக்கூடிய ஒரு ட்ராப் வந்து நம்மளுக்கு நடந்துச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட ஃபர்தர் லைவ் அப்டேஷன் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிருங்க. ஸோ லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பின்னட் கமெண்ட்டில் இருக்குது. எஸ்டர்டே போஸ்ட் மார்க்கெட் வீடியோ பார்க்கணுன்னா மறக்காம அதையும் பாருங்கள். போஸ்ட் மார்க்கெட் வீடியோ எதுக்காண்டி போஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஒன்று நீங்கள் உங்களோட மிஸ்டேக் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதை வந்து லேர்ன் பண்ணி ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும் போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில். ஸோ அதனால் போஸ்ட் மார்க்கெட் வீடியோ நீங்கள் டே பை டே பார்க்கறனால ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் வந்து உங்களோட ட்ரேடிங் கரியரை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி டேயில் நம்மளுக்கு எந்த மாதிரியான ட்ரேடிங் ஐடியாஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் தான் இந்த ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதையும் வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. And I am not a SEBI-registered advisor. This video from me and viewers for education purpose only. Okay, thanks for watching. Thank you.